பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் தை மாச பலன்கள் பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வந்திருக்கின்றோம். சோபகிருது வருஷம் தை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறது தை மாத பயிற்சி. தை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 1, தை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 2, தை மாதத்தில் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3, இப்போ பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் 15/1/2024 திங்கட்கிழமை தை மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. சற்றேறக்குறைய காலையில் 6:45 பிறக்குது. பிறக்கும்போதே நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. அடுத்தது அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் பிறக்குது. இப்போ இந்த சதுர்த்தி திதியில் பிறக்கும்போது நம்மளுடைய கோல்சாரம் கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போமா. கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு மேஷம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசியாக வருது மேஷம். முதல் ராசியில் பிரகஸ்பதியான குரு பகவான் ஆட்சி பெற்று அதாவது வீட்டில் இருக்கிறார் குரு மேஷத்தில். அப்போ இதே காலகட்டங்களில் பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 6ஆம் இடமான கன்னியா ராசியில் பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 8வது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது செவ்வாயும் புத பகவானும் இந்த தை மாதம் பிறக்கிற காலகட்டங்களில் இருக்காங்க. சூரிய பகவான் மகரத்தில் இருக்கார். இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இது மகர சங்கிரமணம் கூடக்கூடிய காலகட்டங்கள். மகர சங்கிரமணம் அப்படின்னாக்க சங்கராந்தி அப்படின்றது கூடக்கூடிய காலகட்டங்கள். மார்கழியிலேருந்து தைக்கு வர்றது மகர சங்கிரமணம் அப்படிம்போம். உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. இந்த காலகட்டங்கள் பாதங்களில் மார்கழி அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தது தை அப்படின்னாலே நம்மளை பொறுத்தளவுக்கு வரக்கூடியது மகர ஜோதி அப்படின்றது வரக்கூடியது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வீட்டில் இருக்கிற இடம் அவருடைய சொந்த வீடான கும்பத்தில் வீட்டில் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷத்தின் 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். ஆட்சி பெற்றுனாக்க ராகு கேதுக்கு எப்போதுமே வீடு கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோட காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் சாயா கிரகங்களான ராகு கேது பகவான். அடுத்தது இந்த மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன சிறப்பு விசேஷம் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டுமில்லை நம்மளோட வழக்கு மொழியிலே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்போம். அப்படி பிறக்கக்கூடிய தை பிறக்கிறது 15/1/2024. அதுதான் தை பொங்கல். பொங்கல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவானை வணங்கக்கூடிய நாள். அப்போ இந்த காலகட்டங்களில் 15/1/2024 தை பொங்கல். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நம்மளுடைய நடைமுறையிலேயே நமக்கு யார் யார் சோறு போடுறாங்களோ, நமக்கு யார் யார் அன்னம் கொடுக்குறாங்களோ, யார் யார் மூலியமாக அன்னம் வருதோ அது எல்லாத்தையுமே நாம் தெய்வமாக பாவிக்கிறோம். அது மாடாக இருந்தாலும் சரி, அது இயந்திரமாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த மாடு உழவுக்கு பயன்படக்கூடியது அந்த மாடு. அதனால் அன்றைய தினம் அப்படின்றது 16/1/2024 மாட்டு பொங்கலாக கொண்டாடுறோம். இந்த மாட்டு பொங்கலாக கொண்டாடுறது அப்படின்றது உழவுக்கு முக்கியமானது அந்த மாடு, அதுக்காக கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்தது நமக்கு சோறு போடுறது யார் அப்படின்னாக்க உழவர்கள் தான். உழவர்களை கௌரவிக்கக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 17/1/2024 உழவர் தினமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றது தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படின்றது 25/1/2024. அது மட்டும் இல்லை அன்றைக்கி பௌர்ணமி தினமாகவும் இருக்குது. தைப்பூசம் அப்படின்னாலே பழனியில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமானது. எல்லா முருகன் கோயிலையும் பூசம் விசேஷமானது. தை மாதத்தில் வர பூசம் ரொம்ப விசேஷமானது. பழனியில் விசேஷமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/1/2024 நம்மளுடைய ஆராதனை தியாக பிரம்மம். இந்த நாட்டியம்
மற்றும் கலைகள் எல்லாத்துக்குமே முக்கியமானவர் அப்படின்றது தியாகபிரம்மம். தியாகபிரம்மத்துடைய ஆராதனை நாள் திருவையாறில் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும், அது சின்ன திரை கலைஞராக இருக்கட்டும், அது பெரிய திரை கலைஞராக இருக்கட்டும், இசை கலைஞராக இருக்கட்டும், நாட்டிய கலைஞர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் ஒன்று கூடக்கூடிய நேரம், ஒன்று கூடக்கூடிய நாள் அப்படின்றது 30/1/2024. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளை பொறுத்தளவுக்கு அமாவாசை அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம். அமாவாசைன்னா என்ன அப்படின்னாக்க பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தினம். இதில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் 3 அமாவாசை மிக மிக விசேஷமான தினம். 1 மகாலய அமாவாசை, 2 ஆடி அமாவாசை, 3 தை அமாவாசை. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்தவங்களுக்கு திதி தெரியாதனால திதி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. எந்தவங்களுக்கு திதி கொடுக்கலையோ அவங்களுக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அப்போ இந்த திதி தெரியாதவங்களை பொறுத்தளவுக்கு வருகின்ற 9/2/2024 தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில் பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடல், இதை மாதிரி இடத்துல கொடுக்கும்பொழுது அந்த பித்திருக்களுக்கு ஒரு நாள் ஆகாரம். அமாவாசை அப்படின்னாலே அது ஒரு நாள் ஆகாரம். எள்ளு, நெல், அக்ஷதை இறைச்சி கொடுக்கக்கூடியது. எப்போ ஒருத்தங்களுக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதமும் எப்போ ஒருத்தங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதமும் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லாதனால திருமணம் தடை தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும். அவங்கெல்லாம் இந்த வரக்கூடிய தை அமாவாசையான 9/2/2024 அன்னைக்கு உங்களுடைய பித்ருக்கள் அத்தனை பேருக்குமே, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அப்போ கொடுக்கும்பொழுது குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், அதே தவிர என்னென்ன விசேஷ தினங்கள் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது சந்திராசிரம தினங்கள். சந்திராசிரம தினங்கள்னாக்க முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியதை தவிர்க்கக்கூடிய தினங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க அதற்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான எளிய பரிகாரையும் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாச பலன்னு சொல்லக்கூடியது வந்து மாச கிரகங்கள்னு சொல்கிற சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பா, அதாவது அந்த மாதம் பிறக்கிறத சொல்கிறது. இந்த வாட்டி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து சூரிய பகவான் போகிறார். அது வந்து 15ஆம் தேதி ஆறுது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவானும் சரி, புத பகவானும் சரி, சுக்கிர பகவானும் சரி, அவள் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறாள். சுக்கிர பகவான் வந்து 19ஆம் தேதி, அதாவது 19/1/2024 அன்னைக்கு அவர் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும், அதற்கு பிறகு 27/1/2024 அன்னைக்கு புத பகவான் அவர் வந்து தனுசிலிருந்து மகரத்திற்கும், செவ்வாய் பகவான் 4/2/2024 அன்னைக்கு தனுசிலிருந்து மகரத்திற்கும் போகிறார். அதனால் இதையும் கணக்கில் எடுத்துட்டு இந்த மாதத்தினுடைய பலனை ஒன்றொன்னா பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த மாதம் தை மாதமான இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையிறது. வீட்டுக்குன்னு தனியாக வந்து ஏதாவது அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விஷயங்களிலும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நீங்கள் சொந்த ஊருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களுக்கு நீங்கள் வந்து வணக்கம் செலுத்துவீர்கள். அதை தவிர வந்து இந்த சித்தர்கள் சமாதி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல ராகு பகவான், இது எல்லாமே ஏற்றமான காலமாக இந்த தை மாதம் அமையிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசியையும் பார்க்குறார், உங்களுடைய ராசிநாதனையும் பார்க்குறார். அதனால் உடல் நலத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூலியமாக பார்த்தோம்னா படிப்பில் பெரிய ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வு
போட்டிகள் அற்ற நிலைன்னு தான் சொல்லணும். போட்டித் தேர்வு எல்லாத்துலையும் நீங்கள் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதமான தை மாதத்தில் தொழில் எப்படி இருக்கும், புதிய வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தளவுக்கு துளாராசிக்கு பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு விடுதலை அப்படின்றது கடந்த 20/12/2023 கிடச்சிச்சு. என்ன சாமி கிடச்சிச்சு? அர்த்த ஆசிரமம். அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. அப்போ அர்த்தாசிரம சனி விலகினதே பாதி பிரச்சனையை தீர்த்திருச்சா? பாதி பிரச்சனையை தீர்த்திருச்சு. அடுத்தது 6ல் ராகு பகவான். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். சரி, அவர் தனிச்சு இருக்காரா அப்படின்னா அவர் தனிச்சு தான் இருக்காருக்கு. அவருக்கு இடம் கொடுத்தவர் அவருடைய ராசிக்கு 7ல் இருக்கார். இதுவரை வேலையில் இருந்த குழப்பங்கள், உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டு இருந்துச்சு. எப்போ? கடந்த 2.5 வருஷமாக. அதே போல் உங்கள் கீழே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் சங்கடமான நிலைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. நீங்கள் சொன்னதெல்லாம் அவங்க கரெக்டாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணவரவு எல்லாமே கொடுக்காமல் இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சனிப்பெயர்ச்சி ஆணுச்சு, தை பிறந்துச்சு, வழி பிறந்துச்சா? வழி பிறந்துச்சு. அப்போ உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடியது. சாமி வெறும் பதவி உயர்வு மட்டும்தான் கிடைக்குமா? கண்டிப்பாக பணவரவும் கிடைக்கும். ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் நல்ல நிலையில் இருந்துக்கிட்டு அவர் பார்க்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம். சொல்லும் சொல்கிறது வெல்லக்கூடியது. வெல்லும் சொல்லும் வெல். அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதுவரை தப்பாக புரிஞ்சிட்டு இருந்த ஆஃபீஸர் நல்லா புரிஞ்சுப்பார். கீழே உள்ள தொழிலாளி உங்களை போட்டியாக நினச்சிக்கிட்டு இருந்தான், அவன் ஆகா இவர் நம்ம முன்னேற்றத்துக்காக தான் பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பான். மேலே உள்ள நிர்வாகமும் இவர் கம்பெனி நிர்வாகத்துக்கு தான் பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைஸை இந்த காலகட்டங்களில் கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். சரி, 5ல் சனி பகவான். துலா ராசிக்கு எப்பொழுதுமே சனி பகவான் யோகர். இதுவரையிலும் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருந்த துலா ராசிக்காரங்க, அஷ்டமத்து சனி நடந்ததுனால போகலான்னு ப்ரோக்ராம் போடுவீங்க, டிக்கெட்டெல்லாம் போடுவீங்க. போடுற டயத்தில் ஏதாவது ஒரு எதிர்பாராத சம்பவங்கள் நடந்து குலதெய்வத்துக்கு போக முடியாமல் இருந்துச்சு. அதுவும் விடுதலையானது 20/12. அப்போ தை பிறக்கும்போது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு எப்போ குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களும் வந்துடும். அதே போல் பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்களும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட அனுகிரகமும் இருந்தால் அந்த வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். திருமணம் எப்படின்னாக்க 7ல் குரு பகவான் இருக்கார். 7க்குரிய செவ்வாய் பகவான் 3ல் இருக்கார். அவரை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார். திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால கிட்டக்க நெருங்கி வரும். ஜாதகமெல்லாம் புரிஞ்சிருக்கு, நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் போகலான்னு நினைக்கிற டயத்தில் திடீர்னு ஏதாவது எதிர்பாராத தடங்கள் வந்து அந்த நிச்சயதார்த்தமும் திருமணமும் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. தை பிறந்துச்சு, வழி பிறக்குது. அப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்தில் உண்டான தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, திருமணமாகி ரொம்ப நாளாக எனக்கு சந்தான பாக்கியம் இல்லை அப்படின்ட்டு அவமானங்களை சந்திச்சுட்டு இருந்த தம்பதிகளுக்கு அதுலேருந்து விடுதலை. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையே சனி பகவான் இருக்கார். ஆனால் ஒரு பக்கம் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க தோஷம் அப்படிம்பாங்க. ஆனால் துளாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு சனி பகவான் யோகர். 2 பக்கமும் உண்டு யோகர். அப்போ யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். என்ன யோகம்? புத்திர யோகம். புத்திர சம்பத்து கிடச்சி கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் புத்திர சம்பத் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 4ல் சூரிய பகவான் இருக்கார். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம்? 4ஆம் இடம்ன்றது மாத்ருஸ்தானம் அப்படிம்போம். மாத்ருவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அதுக்கு அடுத்தது சாமி பித்ரு அப்படின்றது சூரியன் 4ஆம் இடத்துல சனி பகவான் வீட்டில் பகை பெற்று இருக்கார். அப்போ பித்ரு தாய் தந்தையோட உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன தொந்தரவு வந்தால் கூட உடனடியாக உங்கள் குடும்ப டாக்டரை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா அப்படின்னாக்க கண்டிப்பாக பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சரி சாமி, இப்போ இந்த துலா ராசிக்கு சேர்ந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? கல்வி கேள்வி எப்படி இருக்கும்? அவங்க எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகள் எப்படி எழுதுவாங்க? இதை தவிர இந்த துலா லக்னத்தில் பிறந்த அரசியல்வாதிகளும் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கும் என்னென்ன நல்வாய்ப்புகள் கிடைக்கும், எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த நாள்
சுபங்கள் தவிர்க்கணும், எந்த தெய்வத்தை வணங்கினா பிரச்சனையை விட்டு தவிர்க்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அதாவது கல்வியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல படிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 4ஆம் இடத்து அதிபதி சனி போய் 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். இந்த 5ஆம் இடத்துக்கு போனதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இதுவரைக்கு சீட்டு கிடைக்காதவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கக்கூடியதாகவும் மேற்படிப்பு படிக்கிறதுக்காக வெளிநாடு செல்கிறதுக்காக வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான காலமாக, படிப்பு சம்பந்தத்தில் அற்புதமான காலத்தை அமைச்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தேர்வுகள் இருந்ததுன்னா அந்த தேர்வுகளில் எழுதுகிற போதும் வெற்றி நிச்சயமாக பெறக்கூடிய காலமும், வெற்றி கிடைச்சி அந்த படிப்பை தொடர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த கடந்த மாதம் வரைக்கும் அதில் தடைகளும் எல்லாம் இருந்தது. இப்போ அந்த தடைகள்லாம் நிவர்த்தியாகி அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி படிப்பு அப்புறம் என்னையா சொன்னீங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிறத யோசனை பண்ணி செய்கிறது தான் நல்லது. இந்த காலகட்டம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இல்லை. அதனால் சிறப்பாக இல்லாததுனால நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை எதையும் யோசனை பண்ணிட்டு இறங்குங்க. அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து மாற்றமாக அமைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள், சின்ன திரை பெரிய திரை இந்த மாரி உள்ள கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் ராகு 6ல் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவரும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமைகிறதுக்கும் அதில் முன்னேற்றமான இப்போ நான் முன்னேற்றம் அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் இந்த ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் 20/1/2024 சனிக்கிழமை பகல் 12 மணிக்கு மேலே 21, 22 ஆக இந்த 2.5 நாட்களும் இவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திரன் என்பவர் மனோகாரகன். அப்போ உங்களுடைய மனம் ஒருநிலைப்படுத்த முடியாத நிலையினால் தவறுதலான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் இந்த 2 நாட்களும், இந்த 2.5 நாட்கள் நீங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களை தவிர்க்கிறதும், அதே சமயத்தில் புதிதான காரியங்கள் தொடங்குவதையும் தவிர்க்கிறதையும் மாற்றி அமைச்சுக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். மேலும் உள்ள இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனாலையும், அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு 5க்கு சனி போயிட்டார். 4ஆம் இடத்துல சூரியன் பகவான் இருக்கிற காரணத்தினால தாயாருடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் மிக மோசமாக இருக்குங்கிறத ஐயா சொன்னாங்க. தாயாரை நல்ல விதமாக பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. அப்போ தாயாருடைய நிலை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் உங்களுடைய ராசி பிரகாரம் தாயாருக்காகவும் உங்களுக்காகவும் இது மகாலட்சுமியை போய் வணங்குவதும், வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வணங்குவதும், அல்லது மகாலட்சுமி கோயில் மிக அருகில் இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகுகால நேரத்தில் துர்க்கையை போய் வணங்குவதும் சால சிறந்ததாக இருக்கும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, துளாராசியை பொறுத்தவரையிலும் திருமண பாக்கியம் வந்தாச்சு. திருமண யோகம் நல்லபடியாக இருக்குது. ஏன்னா ராசியையும் குரு பார்க்குறார். சமசப்தமத்தில் குரு பகவான், நல்ல ஒரு ஏற்றமான காலம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்.
வெளிநாடு போக வேண்டிய கூட காலங்கள் ஏற்பட்டிருக்கு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலங்கள் இருக்குது. போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி. போட்டிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். அரசியல் பிரமுகர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். இந்த அரசு சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. செய்யக்கூடிய வேலையில் புதிய மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் பெரிய லாபத்தை அடையக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. சொந்த ஊர் கோவில்னால் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பிறந்தீங்களோ உங்கள் தந்தையார், அவருக்கு முன்னாடி முப்பாட்டனார் இவங்கெல்லாம் இருந்த ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லை கோவிலை போய் சேவிச்சுட்டு வருவீங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர சித்தர்கள் பூமியில் போய் பார்த்துட்டு வருவீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தேன்னா தை மாதம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதம். இந்த மாதத்தில் எல்லா விதமான சௌக்கியங்களும் வரும், புதிய வேலைகளும் வரும், போட்டித் தேர்வில் வெற்றி வரும். எல்லா விஷயத்திலையும் பெரிய வெற்றின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெற்றிகரமான இந்த மாதமாக இருக்குது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.